நான் தான் கட்டணம் வாங்கியிருக்கேன். நீங்கள் கட்டணம் கேட்குறாள் அந்த மாதிரி தான் நான் நீங்களும் நடந்து கட்டுறாங்க. அதெல்லாம் நீங்களும் நடந்துக்கலாம்ல. அதான் முடிய மட்டும்தான் கேட்குறேண்ணா. இல்லைன்னு நான் கேட்க மாட்டேன். நாங்கள் கூப்பிட்டு பேசுறதுலாம் தப்பு வராங்க. நானும் ஒரு கட்சியில் எனக்கும் அங்கே திருப்பூர் வரை தெரியும். நானும் கூப்பிட்டு அது கட்டலைங்க வாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் கூப்பிட்டோங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மகிட்ட பேச முடியுங்களா? அது தப்பு இல்லைங்க. ஆனால் முடியும் தான் கட்டலைங்க. எல்லா மாதம் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லா மாதம் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. என்ன மாதம்? எல்லா மாதம் வாங்கிட்டு இருக்கேன். எல்லா மாதம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. எத்தனை மாதம் வாங்கினாங்க? எப்போ கட்டினீங்க? போன மாதம் முந்தின மாதம் எப்போ கட்டினீங்க? எத்தனை டைம் எங்கள் ஆஃபீஸ் வந்து போயிட்டு வந்துட்டீங்களா? அங்கே போய் வாட்ச்மேன் கேளுங்க. நாய் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை சினப்பா தான் எனக்கு கஷ்டம் தாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் நீங்கள் வந்து இப்படி போயிட்டு இருக்கீங்க. சரிங்க, கட்டாமல் இருந்ததுனால தான் நான் கேள்வி கேட்குறேன். கட்டினா நான் கேள்வி கேட்க மாட்டேன். இத்தனை நாள் வரையும் நான் வீட்டுக்கு வரல. நேற்று தான் வந்திருக்கேன். ஆனால் நேற்று வந்து உங்களோட ரீசன் நான் சொல்ல கிடையாதுங்க. அவங்க சங்கடப்பட்டு வீடே நாங்கள் கோரில் போயிடணும்ண்ணா. நாளைக்கு இன்னைக்கு நைட் கிளம்பி போயிடுவோண்ணா. சரிங்க, எனக்கு சாயங்காலம் பணம் வேணுங்க. முடியாது, சாயங்காலம் முடியாது. இல்லைன்னா அங்கே கொடுக்கணும். பேசுகிறேன். பேசுனீங்களா? அதாவது சாயங்காலம் கொடுக்கணும். அதாங்க சாயந்தரம் ஆகாதம்ண்ணா. அப்படின்னு தெளிவாக சொல்ல 7 டைம் கேட்குறாப்பில்லைங்க. அவ்வளோதான் டைம் இருந்துச்சுன்னா நான் இத்தனை நாள் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா என்னோட ரிஸ்க் தான். 2ஆம் தேதி கட்ட வேண்டிய பணம். என்னோட ரிஸ்க் எடுத்து தான் நான் கொடுத்தேன். நேற்று இத்தனைக்கும் அவங்க அம்மா வந்து அவளை கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. எதுவுமே இத்தனைக்கு வீட்டுக்கு தெரியாம தான் எடுத்துருப்பாங்க போல லோனு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஃபோன் டீக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அந்த உதவியும் நான் பண்ணிட்டேன். ஆனால் நேற்று அவங்க வீட்டில் சண்டை ஆயிடுச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க சங்கடப்பட்டு தான் நான் எதுவும் சொல்லலை. நேற்று வந்து அவங்க அம்மா கேட்கும்போது நான் 10 ரூபா தான் எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க.